எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, சோ இந்த தேங்காய் திரட்டி பால் பத்தி சொல்லுங்க. எந்த ஒரு ஸ்பெஷல் இது? இது வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல். ஆஹா, ஓகே. சோ தேங்காயும் வேணும். ஆமா. அண்ட் ரொம்ப சிம்பிள். இப்போ அவசரத்துக்கு வந்து செய்யணும்னா நிறைய பேர் கேசரி தான் செய்வாங்க. அதே மாதிரி 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம் நம்ம. ஓஹோ. அண்ட் பாலை வைக்கலையே நம்ம. தேங்காய் நம்ம வந்து அப்படியே அரைச்சு செய்ய போறோம். ஓஹோ, அதனால தேங்காய் திரட்டி பால். ஓஹோ, ஃபைன். ஓகே, தேங்காய் திரட்டி பாலுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துடலாம். பொடிச்ச வெல்லம், அரிசி மாவு, ஏலக்காய், தேங்காய் துருவல், நெய், முந்திரி பருப்பு. ஸோ தேங்காய் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி. பட் கேரளா ரெசிபியா இருக்கும்னு நினைச்சேன் தேங்காய் அப்படிங்கிறவங்க. நம்ம தமிழ்நாட்டு ரெசிபி தான். ஓகே, ஸோ பொடிச்ச வெல்லம் ரெடிமேடாவே கிடைக்குது. ரெடிமேடாவே கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுல வெல்லம் துருவி போட்டுக்கணும். என்ன கொஞ்சம் மண்ணெல்லாம் இல்லாத வெல்லமா பார்த்து வாங்கணும். ஏன்னா நம்ம இப்ப இதை பாகு எடுத்து வடிகட்ட போறது இல்ல. யூஸ்வலா நம்ம வெல்லம் யூஸ் பண்ணோம்னா பாகு எடுத்து வடிகட்டுவோம், இல்ல மண் இருக்கும் சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் இப்போ வந்து மண் இல்லாத வெல்லம் பவுடர் கிடைக்குது, அது யூஸ் பண்ணலாம். இல்ல வெல்லம் துருவி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த பொடிச்ச பவுடர்ல மண்ணெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஆமா, அப்படி கிடைச்சா நல்லது தானே, யூஸ் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஏதாவது இதுல ரேஷியோ சொல்லணுமா நம்ம? ஆமா, ஆக்சுவலி 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 3/4 கப்பு வெல்லம் துருவல் போதும். இந்த பவுடர் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியா இருக்கனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஆமா, ஃபைன். சோ வெல்லம் இப்ப நிறைய பேருக்கு, சில பேருக்கு ஒரு ஸ்வீட் ஒரு துளி தூக்கலா இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அவங்களோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி 3/4 கப்போ இல்ல 1 கப்போ இல்ல அதுக்கு மிடிலாவோ போட்டுக்கலாம். ஓகே, நான் லேட்டர் தான், பிகாஸ் எனக்கு கம்மியா இருந்தா தான் பிடிக்கும். அதெல்லாம் வச்ச உடனே அந்த சக்கரை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது, எனக்கு வேணாம் அப்படின்னு தோணும். நீங்க எப்படி? எனக்கு கொஞ்சம் மீடியமா இருந்தா ஓகே. ஓகே, ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம 1 கப்பு தேங்காய் துருவல், 3/4 கப்பு வெல்லம் போதும். இது பவுடர் கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கனால நான் 1 கப்பே போடுறேன். 1 கப்பு வெல்லம் பவுடர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, கூட கொஞ்சம் தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்க போறோம். ஓ, அரைக்கிறதா முதல் வேலை. ஆமா. கொஞ்சம் நிறுத்திடலாமா? ரொம்ப இனிக்க போகுது. அரிசி மாவு 1 கப், 1 கப் இல்ல 1 ஸ்பூன். ஓகே, அப்போ எடுக்கிறேன். போதுமா? இன்னும் கொஞ்சம் போடலாம். போதுமா? போதும். சோ இது உள்ள 1/4 கப் தண்ணி ஊத்தணும். ஓகே, தண்ணி ஜார்ல இருக்கு, ஆட் பண்ணி. அந்த கப்பு கொடுங்க. இந்த தேங்காய் கப்பா? ஆமா. அவ்வளவுதான், இதை அரைக்கணும். கப். ஓகே, அரைச்சிடலாமா? இந்தாங்க மேம், லிட்டருக்கு எப்படி தேவையோ அப்படி அரைச்சிடலாம். ஓகே. கொஞ்சம் அரைக்கணுமா? போதும். ஓகே, அப்படியே கொடுங்க. நம்ம எப்படி அரைச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனு, கடாய் ஏதாவது. ஓகே, தந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இதை இப்படி அரைச்சிருக்கோம். தேங்காயோட வாசனை, வெல்லம் வாசனை. இன்னும் நம்ம இன்னும் ஏலக்காய் கூட போடல, ஆனா செம வாசனையா இருக்கு. கரெக்ட். ஸோ பூர்ணம்லாம் பண்ணும்போது ஒரு அந்த கலரும் போது ஒரு வாசனை வரும்ல, அந்த வாசனை இருக்கு. ஸோ மறுபடியும் பாருங்க, இதுதான் கன்சிஸ்டன்சி. ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்து கடாய் வேணும்னா அந்த பேக் சைட்ல இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் நெய் ஊத்தி முந்திரி வறுத்து எடுத்துக்கோ. இந்த தேங்காய் இதையும் வறுத்து எடுத்துக்கோ. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து பண்ண போறோம் நீங்களா? அதெல்லாம் இல்லை, அப்படியே அரைச்சோம் அப்படின்னா மில்க் மாதிரி ஆயிடும், மசிஞ்சிரும். ஆமா, ஓகே. இது ரொம்ப ஈஸி மெத்தட். ஸோ யூஸ்வலா நம்ம ஸ்வீட்லாம் வந்து நிறைய நெய் போடணும். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் போதும், இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட போதும். இவ்வளவுதான், இந்த மொத்த ஸ்வீட்டுக்குமே இவ்வளவுதான் நெய் நம்ம போட போறோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஆமா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு. அதுவுமே இப்போ இந்த
வறுத்து எடுக்கிறதுக்கு தான். முந்திரி வறுத்து இதுல எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வறுத்து நான் பிளேட் தரேன் மேம். இங்க வச்சுக்கலாமா? சோ இப்ப முந்திரி வறுக்க போறோம். முந்திரி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து திரட்டி பால் ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னாங்களே. அரைக்கிறது ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த 7 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை கிளறிட்டே இருக்கோம் இல்லை. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிளறி முடிச்சு அது கொஞ்சம் திக்காவும் இல்லாம அப்படி உதிராவும் இல்லாம அல்வா மாதிரி அந்த கன்சிஸ்டன்சில எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு சாப்பிடும்போது அது ரொம்ப திக்கா. எக்ஸாக்ட்டா சொன்னா அந்த பால்கோவா கன்சிஸ்டன்சில திரட்டி பால் இஸ் பால்கோவா. எஸ். கொஞ்சம் கலர் மாறுது. முந்திரிலாம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஏன்னா கரெக்டான அந்த பதத்துல கரெக்டான ஒரு கலர்ல இந்த முந்திரியை நம்ம எடுக்கவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். முந்திரியோடவே சேர்த்து இந்த தேங்காய் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பல்லா போட்டா நல்லா இருக்கும். நம்ம இது ஒரு ஃபிளேவர்க்காக தான் போடுறோம். அதாவது துருவி வைக்காம நீங்க சாப் பண்ணி வைக்கலாம். மேம் அப்படியே எனக்கு கப்பு கொடுத்துருங்க. ஸ்பூன் இங்க வச்சுடுறேன். போட்டோன்னே இப்போ இது எடுத்துடலாம். ஓஹோ, தட்டு ரெடியா இருக்கு. ஆஃப் பண்ணிடலாமா? ஸ்லோ பண்ணிடலாமா? இது ஆஃப். நீங்க ஆஃப் பண்ணிருங்க. ஓகே. இதுலயே போடலாம். அதுலயே கண்டினியூ பண்ண போறோமா மேம்? ஆமா. ஓகே, ரைட். இங்க வச்சிடுறேன். அண்ட் மேம் அதுலயே கண்டினியூ பண்றதுக்குள்ள வந்து நம்ம எப்படி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. தேங்காய் அண்ட் முந்திரி இது ரெண்டுத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தேங்காய் அதுக்கப்புறம் முந்திரி இது ரெண்டுத்தையுமே முந்திரி கரெக்டான டைமிங்ல எடுத்து வச்சிருக்கோம். தேங்காயும் நல்லா வறுபட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அதே வானலியில கண்டினியூ பண்ண போறோம். ஆமா, இப்போ அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், வெல்லம், அரிசி மாவு, இது இதுல போட்டு கிளற போறோம். அதை கிளறி நம்ம எங்கேயாவது இது வரைக்கும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தண்ணிலையோ இல்லை வெல்லம் அதிகமாக போட்டோ இல்லை தேங்காய் அதிகமாக போட்டோ இப்படி ஏதாவது நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்கு வராது. இல்ல அதனால 1/4 கப்பு தண்ணி போதும் உங்களுக்கு. ஏன்னா தேங்காயில இருந்தும் பால் வரும், வெல்லமும் தண்ணி விடும். அதனால 1/4 கப்பு தண்ணி போதும் உங்களுக்கு. அதுக்குதான் வந்து மேம் என்ன சொன்னாங்கன்னா இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல இது என்ன ஸ்வீட், இதுக்கு என்ன ரேஷியோலாம் அப்படின்னு கேட்டீங்கல்ல. இந்த ரேஷியோ கரெக்டா நீங்க பார்த்தாதான் இது திரட்டி பாலா வரும். இல்ல அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் பர்ஃபி இல்லாம இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கொஞ்சம் இதை நமக்கு வந்து கட்டி ஆயிடும். இல்லைன்னா பிஃபோர் ஸ்டேஜ்ல எடுக்கிற மாதிரி ஆயிடும். அது நம்ம பெயர் வச்சதுக்கு ஈக்குவலான ஒரு ரெசிபியா வராது. சோ இந்த நான்ஸ்டிக்ன்றதுனால அது நல்லா ஒட்டாம நம்ம முந்திரி வறுக்க தான் போட்டோம், எண்ணெயே எக்ஸ்ட்ரா எல்லாம் போடல. தேவைப்பட்டா ஃபினிஷிங்ல போட்டுக்கலாம். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா திரண்டு வருது. பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் திக்காக அந்த நான்ஸ்டிக்ல ஒட்டாம வரும். மேம் இதுல வந்து நம்ம இப்ப இந்த ஒரு 4-5 இன்கிரீடியன்ட் தான் எடுத்திருக்கோம். வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னா என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்? எதுவுமே, ஏன்னா இது தேங்காவோட ஃபிளேவர் தான் டாமினண்டா இருக்கணும். அதனால வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஏலக்காய் போடுறோம் இல்லையா ஃபிளேவர், அதே போதும். ஃபைன். ஏன்னா இப்போ நம்ம பர்ஃபிலாம் செஞ்சோம் இல்ல வந்து பால்கோவாவே பாத்தீங்கன்னா நிறைய ஃபிளேவர்ஸ்ல எல்லாம் வருது. இப்போ கொஞ்சம் வந்து ரோஸ் எசன்ஸ் இது வந்து தஞ்சாவூர்னாலே உங்களுக்கு நம்ம ட்ரெடிஷனல் ஆத்தென்டிக் ஃபிளேவர். அதனால எதுவும் ஃபிளேவர்லாம் இன்ஃபியூஸ் பண்ண முடியாது. வேண்டாம். ஓஹோ, ஓகே. சோ இப்போ இது திக் ஆயிடுச்சு. இதுல ஏலக்காய் பொடி போடுறேன். போதும். ஓகே. நல்ல சுருள வருது பாத்தீங்களா பேரண்ட. இது இப்பெல்லாம் வந்து நான் ஸ்டிக்ன்றதால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஆமா, அதாவது எதெல்லாம் நமக்கு வந்து தோசை எல்லாம் தேவையில்லாம ஒட்டுக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியா வந்துருது. ஏன்னா சில தவா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒட்டாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா தோசை ஃபுல்லா ஆகாம அர்ஜென்ட்ல எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கிழிஞ்சிடும். அதெல்லாம் நம்ம வந்து நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்.
சோ இப்போ வந்து நம்ம என்ன நம்ம இதுல பண்ணலாம், முந்திரி அந்த வறுத்து வச்சிருக்க தேங்காய் அதுவும் போட்டுடலாமா? ஓகே. ஃபைன். இப்போ வந்து மேல உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது எக்ஸ்ட்ராவா போடணும்னா பாதாம் சீவி போடலாம். ஓ சோ இப்ப நல்லா திரண்ட வந்துடுச்சு. இது ஆறிட்டாலே கரெக்டா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சோ நம்ம இறக்கிடலாம், அவ்வளவுதான். இங்க பாத்தீங்க எப்படி சுருள்ல அப்படியே ஒட்டாம வருது பாத்தீங்களா, திரண்டு வருது. இதுதான் பதம். இப்ப நம்ம இறக்கிடலாம். சோ இதுல வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் அப்படியே இருக்கு ஃப்ரண்ட்ல, அதை அப்படியே போட்டு அப்படியே இறக்கிடுவோமா? கண்டிப்பா. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஸ்பூன்ல எடுத்துடலாமா? ஆக்சுவலா நான் இதை என்ன பண்ணலாம்னு நினைச்சேன்னா அப்படியே உல்டாவா கவுக்கலாம்னு நினைச்சேன். பட் இது வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரல. ஆறுனா வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வைப்போம். ஆறிடுச்சு அப்படின்னா உல்டா பண்ணிடலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். ரிஸ்க் எடுக்க கூடாது. நம்ம பண்ற பிரமிட் அப்படியே உடஞ்சிரும். கலரே சேர்க்காம எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் டேஸ்டும் நல்லா இருக்கும். முக்கியமா எனக்கு இப்போ அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. தஞ்சாவூர் ரெசிபி பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்க தஞ்சாவூர் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ண முடியாது. ஏன்னா ஆமா. சோ அதனால இந்த மாதிரி வேற என்ன ரெசிபிஸ்லாம் நீங்க உங்களுக்கு, அதாவது ஊர் சார்ந்த ரெசிபிஸ் நிறைய இருக்கு, அப்படி என்னெல்லாம் நீங்க குக் பண்ணிருக்கீங்க, இல்ல என்னெல்லாம் குக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு மோஸ்ட்லி ஸ்வீட் ரெசிபி தான் பண்றதுக்கு பிடிக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி திருநெல்வேலி அல்வா, அதுவே கொஞ்சம் நம்ம இன்ஸ்டன்டா பண்ணதுக்கு கோதுமை அல்வா, அப்புறமா கேசரியிலேயே பாத்தீங்கன்னா கலர் எல்லாம் போடாம பால் ஊத்தி பால்ல கேசரி பண்ணுவாங்க. அது தண்ணி ஊத்துவாங்க, தண்ணி ஊத்திட்டு கலர் பவுடர் போட்டு பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ஊர்ல பைனாப்பிள் கேசரி பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி பூஜைக்கு வந்து சத்யநாராயண பூஜைக்கு செய்வாங்க. வெறும் பால் மட்டுமே ஊத்தி பண்ணுவாங்க. அதோட ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அந்த ஸ்வீட் நல்லா இருக்கும். கிரேட். சோ பால் மட்டுமே. நான் எனக்கு மறந்துட்டேன். ஏன்னா இங்க கேசரி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வீட்டுல வந்து அந்த கேசரி அப்படிங்கிற பேருக்கு வந்து ஏற்ற மாதிரி ரவை ஒரு பக்கம் இருக்கும், நம்ம வந்து போட்ட நெய் ஒரு பக்கம் இருக்கும். அது ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வராது. அதுக்கு என்னதான் நம்ம வந்து அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கும் போதே கொஞ்சம் நெய் அதில் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்படிங்கிற மாதிரி அந்த நெய்யோட பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பால் ஆட் எவ்வளோ? மெயினா வந்து பால் தான். இப்போ ஒரு கப் தண்ணியே இல்லை. ஆமா, தண்ணி தேவைப்பட்ட ஒரு 1/2 கப் ஊத்திக்கலாம், அவ்வளவுதான். ஃபுல்லா அந்த பால்லே குக் ஆகுறது தான் அதோட ஃப்ளேவரே. ஃபைன். ஓகே. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு நாங்க பேசினதுலயே வந்து ஆமால கேசரியில பால் மிக்ஸ் பண்ணி பண்ணுவோமே அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா பண்ணுங்க. அண்ட் பைனாப்பிள் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ பைனாப்பிளையும் போட்டிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ரிச்சான ஒரு கேசரியா மாறிடும். அப்படிங்கறதுனால ட்ரை பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி சூடா இருக்கு, சூடு ஆறுறதுக்குள்ள இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் செய்முறை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பொடிச்ச வெல்லம், அது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு அண்ட் கொஞ்சம் தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணதை தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா மெல்ட் ஆனதும் முந்திரி பருப்பை போடுறோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறுற அந்த டைமில் நல்லா துருவிய தேங்காய் இருந்துச்சு, இந்த தேங்காய் அண்ட் முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே நெய்யில் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அதே நெய்யில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த விழுதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை அப்படியே திரண்டு வரும்போது ஒரு ஹாஃப் குக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணுறோம். இப்போ முந்திரி அண்ட் தேங்காவை வறுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஸ்வீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இது வந்து திரட்டி பால் அப்படிங்கிறதுனால மேலோட ஆறி இருக்கும், பட் உள்ள சூடாக இருக்கும். செக் பண்ணி தான் டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணல பார்த்தீங்கன்னா தேங்காய் கடிப்படுது, வெல்லம் அவங்க சொன்ன மாதிரி மீடியமாக கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்போவுமே வந்து வெறும தேங்காய் மட்டும் போட்டு
இந்த ஒரு ஹல்வா பேஸ்ல நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா எனக்கு இந்த அரிசி மாவு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா அரிசி மாவு எங்கேயுமே அதோட ஃப்ளேவர் தெரியாது, அதோட இன்க்ரீடியன்ட் தெரியாது. பட் அது உள்ளுக்குள்ளார இந்த டெக்ஸ்சருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு, இந்த கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. குறைஞ்ச இன்க்ரீடியன்ட் வச்சு குறைஞ்ச டைமில் ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் செய்ய முடியும் அப்படின்னா அதை விட ஹாப்பினஸ் என்ன இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு மேம், சூப்பர். தேங்க்யூ.